ஆகஸ்ட் 14 அன்று வெளியான ரஜினியின் கூலி மற்றும் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடித்த வார் 2 பாக்ஸ் ஆஃபீஸில் கடும் போட்டியிலே இருக்குது. முதல் 3 நாட்களில் இரு படங்கள் செய்த வசூல் பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 14 அன்று திரையரங்குகளில் ஒரே நாளில் வெளியான ரஜினிகாந்தின் கூலி மற்றும் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடித்த வார் 2 பாக்ஸ் ஆஃபீஸில் கடும் போட்டியை சந்தித்து வரதுனால எந்த படம் எந்த அளவுக்கு வசூல் செஞ்சிருக்கு என்பது ரசிகர்கள் தெரிஞ்சிக்க ஆவலோடு காத்துக்கொண்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட 65 கோடி வசூலித்து சாதனை படைச்சது. ஆனால் எதிர்பார்த்தபடி 2ஆம் நாளில் உயரலை, மாறா குறைந்து 54.75 கோடியாக முடிஞ்சது. 3ஆம் நாள் வசூல் மேலும் சரிந்து 38 கோடியாக மட்டுமே இருந்தது. இருந்தாலும் 3 நாட்களில் இந்தியாவில் மட்டும் கூலி திரைப்படம் 158 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு. வார் 2 படம் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடித்த இந்த ஸ்பை ஆக்ஷன் படம் 2ஆம் நாளில் 57.35 கோடி வரை வசூல் செஞ்சது. 3ஆம் நாளில் வசூல் திடீரென சரிந்து 33.25 கோடியாக மட்டுமே இருந்தது. இதன் மூலம் 3 நாட்களில் வார் 2 இந்தியாவில் 142.6 கோடி வரை வசூல் செய்யப்பட்டுள்ளது என வர்த்தக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 3ஆம் நாளின் முடிவில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான ரஜினியின் கூலி 300 கோடி உலகளவில் கடந்திருக்கு. அதே சமயம் யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் தயாரித்த வார் 2 உலகளவில் 200 கோடி வசூலில் பின்தொடருது. மேலும் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக கூலி படத்துடைய வசூலும் வார் 2 படத்துடைய வசூலும் பயங்கர கிளாஸ் இருக்கும் என சொல்லப்படுது. ஏன்னா வீக் டேஸ் முடிஞ்சு ஒர்க்கிங் டேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒர்க்கிங் டேஸில் படங்கள் எந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுக்குமோ அதை பொறுத்து தான் பாக்ஸ் ஆஃபீஸில் அதோட தாக்கம் இருக்கும் என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால கண்டிப்பாக குழந்தைகள் இந்த படத்துக்கு போக மாட்டாங்க எனவும், அதை தொடர்ந்து வார் 2 படத்துக்கு அனைவரும் செல்வாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அதிகப்படியான ஆக்ஷன் காட்சிகள், நம்ப முடியாத லாஜிக் இல்லாத காட்சிகள் இருப்பதனால கண்டிப்பாக யாரும் விரும்ப மாட்டாங்க எனவும், கூலி படமும் வார் படமும் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலான பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கும் என தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. மேலும் கூலி படத்துக்கு லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங்ஸும் ஸ்க்ரீன் பிளேவும் சரியில்லை. அதனால தான் கூலி படம் சொதப்பிடுச்சு என லோகேஷை வறுத்தெடுக்கிறாங்க நெட்டிசன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படமா வார் 2 படமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் முடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.